வந்து 60 யூனிட் ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம வந்து எக்ஸாம்பிள் 6.30 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ மேன் இஸ் வாட்சிங் த போட் ஸ்பீடிங். ஸோ ஒரு மேன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, போட் எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டாப் ஆஃப் த டவர்லேருந்து பார்க்குறாங்க. எ போட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் 60 டிகிரி. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, மேலேருந்து கீழே பார்க்குறாரு. ஸோ அதோட ஆங்கிள் வந்து 60 டிகிரியாக இருக்குது. வித் த மேன் ஐ வென் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 200 மீட்டர். ஸோ அவர் அங்கேருந்து பார்க்கும்போது அந்த டவர்லேருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, டவருக்கும் இதுக்கும். ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் கழிச்சு அவர் பார்க்கும்போது இன்னொரு போட்டோட டிப்ரெஷன் ஆங்கிள் வந்து 45 டிகிரியாக இருக்குது. வாட் இஸ் த அப்ராக்சிமேட் ஸ்பீட் ஆஃப் த போட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதோட ஸ்பீட் கேட்டிருக்காங்க, கிலோமீட்டர் பெர் ஹவரில் கேட்டிருக்காங்க. ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவரில் கேட்டிருக்காங்க. ஸோ இது 90 டிகிரி, இது தீட்டா. இதை வந்து நம்ம ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். இதுலேருந்து நம்ம இந்த டர்ன் 60 டிகிரிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டவரோட ஹைட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டவரோட ஹைட் கண்டுபிடிச்சி அதுலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் டிசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி அதோட ஸ்பீடுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ ட்ரையாங்கிள் ஏசிபி எடுத்துக்கிறோம். அப்போ டர்ன் 60 டிகிரி ஈக்குவல் டு என்ன எழுதுவோம், ஏபி டிவைடட் பை பிசின்னு எழுதுவோம். ஸோ டர்ன் 60 டிகிரி அப்படிங்கும்போது நமக்கு என்னது √3. ஸோ √3 ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை பிசியோட வேல்யூ வந்து 200. ஸோ ஏபி ஈக்குவல் டு 200 √3. இப்போ ஏபியோட வேல்யூ வந்து 200 √3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதில் இருந்து tan 45 டிகிரி கண்டுபிடிக்கிறோம். ஸோ ட்ரையாங்கிள் ஏடிபி. ஸோ டர்ன் 45 டிகிரி ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை டிபின்னு எழுதிக்கலாம். ஸோ டர்ன் 45 டிகிரினா 1 ஈக்குவல் டு இதோட ஹைட் இப்போ தான் பார்த்தோம், ஏபிக்கு வந்து 200 √3 டிவைடட் பை. ஸோ பீடிங் போது டிசி ப்ளஸ் பிசின்னு எழுதிக்கலாம். பிசி வந்து 200ன்னு தெரியும். அப்போ 1 ஈக்குவல் டு 200 √3 டிவைடட் பை டிசி ப்ளஸ் 200. ஸோ இதை அந்த சைடு கொண்டு போகும்போது 200 ப்ளஸ் டிசி ஈக்குவல் டு 200 √3. ஸோ நமக்கு டிசி தான் தேவை. ஸோ இதை அந்த சைடு கொண்டு போய்க்கோங்க. ஸோ டிசி ஈக்குவல் டு 200 √3 மைனஸ் 200. ஸோ 200 காமனாக எடுத்தோம்னா √3 மைனஸ் 1. ஸோ √3யோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 1.732 மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ அதை சப்ராக்ட் பண்ணோன்னா ஸோ 200 இன்ட்டு 0.732. ஸோ 0.732வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் 4, 3 2s are 6, 7 2s are 14. ஸோ 20 3 டிஜிட் தள்ளிங்கும்போது 146.4 மீட்டர்னு வந்திருக்கு. இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, ஸோ 10 செகண்ட்ஸுங்கிறதுனால இது வந்து டிஸ்டன்ஸு. ஸோ டிஸ்டன்ஸ் டின்னு எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு போட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 146.4 மீட்டர்னு கிடைச்சிருக்கு. ஸ்பீட் ஈக்குவல் டு நமக்கு ஸ்பீட் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 146.4 டிவைடட் பை டைம் வந்து 10 செகண்ட்ஸ் கழிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 போட்டோம்னா ஸோ 14.64ன்னு கிடைக்கி. ஸோ 14.64 மீட்டர்ன்னு இருக்கு. ஸோ நம்ம மீட்டரை என்ன பண்ணோம்னா கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ கன்வெர்ட் பண்ணும்போது 14.64 இன்ட்டு 3600 டிவைடட் பை 1000 எழுதுவோம். ஸோ 20க்கு 20 கேன்சல். ஸோ 36ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 64 36ஆல் 6 4s are 24க்கு 4 பேலன்ஸ் 2, 6 6 are 36, 38க்கு 8 பேலன்ஸ் 3, 6 4s are 24, 27க்கு 7 பேலன்ஸ் 2, 1666 8 வருது. ஸோ 3 4s are 12க்கு 2 பேலன்ஸ் 1, 6 3s are 18. ஸோ 19க்கு 9 பேலன்ஸ் 1, 4 3s are 12, 12 plus 1, 13க்கு 3 பேலன்ஸ் 1, 4ன்னு வருது. ஸோ ஆட் பண்ணால் 4, 10க்கு 0 பேலன்ஸ் 1, 17க்கு 7 பேலன்ஸ் 1. ஸோ 10 12க்கு 2 பேலன்ஸ் 1. ஸோ
என்ன வருது 2 டிஜிட்னா ஸோ 527.04 divided by 10. ஸோ 10ங்கும் போது இன்னொரு டிஜிட் மூவ் பண்ணி வைக்கணும். ஸோ 52.704 கிலோமீட்டர் பெர் ஹவர் இது ஆன்சர். ஸோ அதோட ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னா 52.704 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் அந்த போட்டோட அந்த ஸ்டில் வாட்டரோட ஸ்பீடு. சரியா, அந்த அசூமிங் த ஸ்பெல்லிங் ஆஃப் ஸ்டில் வாட்டர் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.